வணக்கம், இது உங்கள் AbiUmaiyal சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சோம்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். அதை வெறும் வானலியில் போட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்க போகிறோம். எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும், வறுக்கிறது எல்லாமே. அதை வறுத்து எடுத்துகிட்டு மிளகு போட்டு வறுக்கிறோம். மிளகு கொஞ்சம் 1-2 வெடித்து வரணும், அது வரையும் அப்படியே வறுத்துக்கலாம். அதோட சீரகம் 2 டேபிள் ஸ்பூன் போடுறோம். போட்டுட்டு அதுவுமே லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையுமே வறுக்கணும். இப்போ எடுத்துடலாம். எடுத்து தனியா, கொத்தமல்லி அதை போட்டு வறுத்துக்க போகிறோம். அது சீக்கிரமே உங்களுக்கு வறுத்துரும். கொத்தமல்லி அதையும் எடுத்துடலாம், வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கிராம்பு, அது ஒரு 20 கிராம்பு. இது இந்த அளவு நம்ம வறுத்து வச்சுக்கிட்டோம்னா, அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நாளைக்கு நல்லா வரும். அடுத்து ஏலக்காய் ஒரு 20, அதை 2ஐயும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். இப்போ வறுத்து எடுத்துக்கிட்டோம். அடுத்தது ஸ்டார், அது ஒரு 10 எடுத்துக்கலாம். அதோட பிரிஞ்சி இலை ஒரு 6 போட்டுக்கிறோம். 2ஐயும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். ஏன்னா தனித்தனியாக வறுக்க நேராகவும், சிலதெல்லாம் 2ம் ஒன்றும் சேர்த்து நம்ம வறுத்துக்கிட்டா நல்லது தான். அதையும் வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் பட்டையோட இந்த மராட்டி முக்கு அது 2 போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து இது கொஞ்சம் நேரம் ஆகும். இது பட்டை கொஞ்சம் கனமாக இருக்குது, அதனால் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். ஸோ அது லோ ஃப்ளேமில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். அதையும் வறுத்து எடுத்தாச்சு. ஜாவித்ரி போடுறோம். அதோட கல்பாசியும் போட்டுக்கிறோம். 4 காஞ்ச மிளகாயும் இதோட நம்ம சேர்க்க போகிறோம். அது கொஞ்சம் காரத்துக்கு பார்த்துக்கங்க, ஏன்னா மிளகுலாம் போடுறோம். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம். இது ஒன்ஸ் நம்ம செஞ்சிட்டோன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு நமக்கு கவலை இல்லை. இப்போ பாருங்கள், எல்லாமே வறுத்தாச்சு. அது கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறின உடனே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் அதை பச்சையே போடக்கூடாது, லேசாக அந்த காஞ்ச வானலியிலேயே வறுத்துட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இது கொஞ்சம் இன்னும் குறன்னு இருந்தது. நான் அடுத்து இன்னொரு தடவை போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இதை மாதிரி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நன்றி, வணக்கம்.